ஹாய் ஹலோ மை ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ தான் என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் ஹஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ஆளில் போடுங்க. நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதுக்குள்ளே நீங்கள் வாங்கியிருந்தாலும் 800க்குள்ளே வாங்கியிருந்தாலும் 8500 அபோவ் வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு ரீஃபண்ட் ஓகேங்களா. ரீஃபண்டில் இந்த ஆப்ஷன் எனக்கு தேவையில்லை அப்படின்னா பைமோட்டில் 0 டிடக்ஷனில் நீங்கள் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதாவது அந்த 6500 ஒர்த்துள்ள ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி பர்ச்சேஸ் பண்ணிங்களா அந்த 36% ஜிஎஸ்டி உங்களுக்கு பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருந்தாங்க. இந்த 2 ஆப்ஷனையுமே எஸ்பிஓ மெம்பர்ஸ் யாருமே ஏற்றுக்கல. ஓகேங்களா. அதனால இப்போ மாற்று வழிகள் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்ட்டு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு புரியணுன்னா நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கேட்டால் மட்டும்தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ரீஃபண்ட் மெம்பர்ஸ் ரிலேட்டிவ் பார்க்கலாம். ஓகேங்களா. ரீஃபண்ட் பிளாக் மெம்பர்ஸ் ரீஃபில் ஃபார்ம் ஆப்ஷன். இதில் ரீஃபண்ட் மெம்பர்ஸ், அதாவது ரீஃபண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ண மெம்பர்ஸாக இருக்கட்டும், அண்டு பிளாக் ஐடியில் இருக்கிற மெம்பர்ஸாக இருக்கட்டும், இல்லை எஸ்பிஓவே சஸ்பெண்ட் போட்ட மெம்பர்ஸாக இருக்கட்டும். ஓகேங்களா. எது மூலமாக நீங்கள் சஸ்பெண்ட் ஆகியிருந்தாலும் அல்லது ரீஃபண்ட் சூஸ் பண்ணியிருந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரே வழியாக சம்மோன் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிருக்கிறதுனால ஆல்ரெடி ஃபார்ம் நீங்கள் சென்ட் பண்ணி இருந்தாலும், அதாவது அக்ரிமெண்ட் ஃபார்ம் செல் பண்ணியிருந்தாலும் நீங்கள் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணணும். அதாவது ரீஃபண்ட் வாங்காத மெம்பர்ஸ். ஓகேங்களா. ஆல்ரெடி ரீஃபண்ட் வாங்கின மெம்பர்ஸ் இல்லை, இப்போ ரீஃபண்ட் அப்ளை பண்ணி ரீஃபண்ட் வாங்காமல் இருக்கிற மெம்பர்ஸ், அதே மாதிரி அக்ரிமெண்ட் ஃபார்ம் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணியும் ரீஃபண்ட் வாங்காத மெம்பர்ஸ், இது வரைக்கும் ரீஃபண்ட் வராத மெம்பர்ஸ் இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணணும். இது எப்போ வரும்னா நாளை, அதாவது மண்டே வர வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. அந்த ஃபார்ம் உங்கள் போர்ட்டல்லையே ஷோ ஆகும். அதை எப்படி ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுறது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நோட்டீஸ் போர்ட்லேயே சங்கர் சார் தனியாக ஒரு ஆடியோ போடுவாங்க. ஓகேங்களா. அதை எல்லா மெம்பர்ஸுமே நீங்கள் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணணும். அதே மாதிரி ரீஃபண்ட் சூஸ் பண்ணியிருக்க சில மெம்பர்ஸ்க்கு இது ஒரு ஹாப்பி நியூஸாகவும் இருக்கும். அப்படின்னா என்ன ஹாப்பி நியூஸ் அப்படின்னா, பிரேக்குக்கு முன்னாடி லாஸ்ட்டாக, அதாவது பிரேக்குக்கு முன்னாடி ரீசண்டாக யார் ஜாயின் பண்ணாங்களோ அந்த மெம்பர்ஸில் இருந்து ரீஃபண்ட் போடுறத சூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அந்த மெம்பர்ஸில் இருந்து ரீஃபண்ட் போட ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா. இது பிளாக் ஐடிஸாக இருக்கட்டும், அல்லது ரீஃபண்டாக இருக்கட்டும், இல்லை எஸ்பிஓவை சஸ்பெண்ட் பண்ண ஐடிஸாக இருக்கட்டும், இதில் யாராக இருந்தாலும் எஸ்பிஓ பிரேக் விடுறதுக்கு முன்னாடி ரீசண்டாக யார் ஜாயின் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு ரீஃபண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அவங்களில் இருந்து தான் ரீஃபண்ட் போட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ரீஃபண்ட் ப்ராசஸ் அண்டு பர்ச்சேஸ் ப்ராசஸ் 2 ப்ராசஸ் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் அதில் ப்ரீமியம் பிளானில் இருக்கிற பட்சத்தில், அதாவது 6500 நீங்கள் கட்டி ஜாயின் பண்ணியிருக்கிற பட்சத்தில், நீங்கள் ஓல்டு மெம்பர்ஸாக இருந்தாலும் சரி, நியூ மெம்பர்ஸாக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி நீங்கள் அமௌண்ட் எடுத்திருந்தாலும் சரி, இப்போ விட்ரவல் கொடுத்துருந்தாலும் சரி, நீங்கள் யாராக இருந்தாலும் 8500 மேலே நீங்கள் விட்ரவல் வாங்கியிருக்க பட்சத்தில் உங்களுக்கு ரீஃபண்ட் கிடையாது. தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் ப்ரீமியம் பிளானில் இருந்து ஆல்ரெடி அமௌண்ட் வாங்கியிருந்தாலும், அதாவது 8500க்கு மேலே நீங்கள் வாங்கியிருந்தாலும் ரீஃபண்ட் அமௌண்ட் கிடையாது. ஓகேங்களா. நீங்கள் உங்கள் ஒர்க்கிங் வேலட்டில் இருக்கிற அமௌண்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் 20% போக உங்களுக்கு பேலன்ஸ் அமௌண்ட் எஸ்பிஓ சைடில் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. ஆனால் நீங்கள் ப்ரீமியம் பிளானில் இருந்து
8500 எர்ன் பண்ணியிருந்தீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு ரீஃபண்ட் கிடையாது. அதே மாதிரி பேசிக் பிளானில் நீங்கள் வந்து 2000 கட்டி நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. பேசிக் பிளானில் ஆல்ரெடி 3500 நீங்கள் எர்ன் பண்ணியிருந்தாலும் அல்லது இப்போ விட்ரவல் கொடுத்து பெண்டிங்கில் இருந்தாலும் அல்லது இப்போ விட்ரவல் கொடுத்து உங்களுக்கு கிரெடிட் ஆகியிருந்தாலும் 3500 அபோவ் நீங்கள் வாங்கியிருக்கிற உங்களுக்கு ரீஃபண்ட் கிடையாது. 3500 அபோவ் நீங்கள் வாங்கியிருக்கிற பட்சத்தில் பேசிக் பிளானில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு ரீஃபண்ட் கிடையாது. நீங்கள் ஒர்க் பண்ண அமௌண்ட்டை 20% ஜிஎஸ்டி போக பேலன்ஸ் அமௌண்ட் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா? நாட் ரிசீவ் ரீஃபண்ட் அமௌண்ட் எவரி மெம்பர். நான் சொன்ன இந்த கண்டிஷனில் நீங்கள் இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ரீஃபண்ட் அமௌண்ட் வராது. வித்ட்ரவல் ரிலேட்டட் அப்டேட்டில் நீங்கள் ப்ரீமியம் பிளானில் ஆக்டிவ் மெம்பர்ஸ்லாம் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இதுவரைக்கும் 7000 விட்ரவல் அமௌண்ட் எடுத்திருக்கீங்க. அதாவது 7000 அபோவ் நீங்கள் விட்ரவல் அமௌண்ட் எடுத்திருக்கிற பட்சத்தில் ஆல்ரெடி எடுத்திருந்தாலும் சரி, இப்போ விட்ரவல் கொடுத்துருந்தாலும் சரி, இன்னும் வராமல் பெண்டிங்கில் இருந்தாலும் சரி விட்ரவல் அமௌண்ட், இல்லை இப்போ விட்ரவல் கொடுத்து அமௌண்ட் வந்திருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஆல்ரெடி விட்ரவல் கொடுத்து எர்ன் பண்ணியிருந்தாலும் சரி, ஆனால் 7000 நீங்கள் யாரெல்லாம் ப்ரீமியம் பிளானில் வாங்கியிருக்கீங்களோ அந்த மெம்பர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக பை மோட்டில் 2500 ஒர்த்துள்ள வெல்கம் கிட் ப்ராடக்ட் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். இது வந்து கம்பல்சரி. ஓகேங்களா? இதுக்கு வந்து ஆல்டர்னேட் சொல்யூஷன் வந்து கிடையாது. யாராக இருந்தாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படி பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எஸ்பிஓவில் கண்டினியூ பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் பேசிக் பிளானில் இருக்கிற பட்சத்தில் இதுவரைக்கும் 3000 நீங்கள் எர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வெல்கம் கிட் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி அவங்க ப்ராடக்ட் வந்து செலக்ட் பண்ணி தருவாங்க. ஓகேங்களா? அது வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. பேசிக் பிளானில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சார் என்னன்னு நெக்ஸ்ட் வீக்கில் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆனால் பேசிக் பிளானில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அப்படி கன்ஃபார்ம் ஆனாலும் நீங்கள் 3Kக்குள்ளே இது வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்களா? 3K அபோவ் யாரும் வந்து பேசிக் பிளானில் பர்ச்சேஸ் பண்ண வாய்ப்பு இருக்காது. அப்படியே நீங்கள் 3Kக்குள்ளே பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை வரலாம். ஓகேங்களா? அது இன்னும் உறுதிப்படுத்தப்படலை. சார் வந்து இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் உறுதியாக சொல்லலை. ஓகேங்களா? ஆனால் ப்ரீமியமில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆக்டிவில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 7K அபோவ் அமௌண்ட் வாங்கியிருக்க பட்சத்தில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? அதில் வந்து சில மெம்பர்ஸ் வந்து எங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணி நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நமக்கு உபயோகப்படுற மாதிரி தான் எஸ்பிஓவில் செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நான் ஆல்ரெடி கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு விட்ரவல் அமௌண்ட் வரல. அதாவது நான் சேல்ஸ் டீமில் இருக்கேன், எனக்கு விட்ரவல் அமௌண்ட் வரல, ஆனாலும் நான் கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், இருந்தாலும் நான் வந்து வெல்கம் கிட் வந்து பர்ச்சேஸ் பண்ணணுமா அப்படின்னு சில மெம்பர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு சார் வந்து ஆன்சர் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. மண்டே சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. கன்சல்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள்.
அதே மாதிரி நான் ஆல்ரெடி பை மோட்டில் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், இருந்தாலும் நான் திரும்ப பர்ச்சேஸ் பண்ணணும் இல்லை பண்ணணுமா அப்படின்னா அதுக்கும் சொல்யூஷன் சார் வந்து மண்டே தான் சொல்லுவாங்க, வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி சேல்ஸ் டீமில் இப்போ ஒரு 160 மெம்பர்ஸ் வந்து கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்ரூவ்டு ஆகலை, ஓகேங்களா, பெண்டிங்கில் வச்சுருக்காங்க. அது எப்போ அப்ரூவ்டு ஆகும்னா இந்த March 3 இந்த 10 days பிரேக் முடிஞ்சு எப்போ நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போ வந்து இந்த கூப்பன் பர்ச்சேஸை வந்து அப்ரூவ் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா. பெண்டிங்கில் இருக்கிற அப்ரூவ்டை வந்து அப்ரூவ் பண்ணிடுவாங்க, வெயிட் பண்ணுங்க. அதே மாதிரி எங்களுக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதாவது இந்த கூப்பன் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா உங்களோட பை மோட் ஆப்லேயே அது வந்து ஷோ ஆகிறதுக்கான ஒரு ஆப்ஷனும் விடுவாங்க, அதுவும் சார் சொல்லுவாங்க, என்னன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் தெரியப்படுத்துறதுக்கும் ஒரு வழிமுறைகளை கொண்டு வர போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. இப்போ அங்கே கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களா, அங்கே சில நம்பர்ஸ் கொடுப்பாங்க. அந்த நம்பர்ஸை எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களோட போர்ட்டலில் வந்து நீங்கள் அதை சப்மிட் பண்ணிட்டீங்களாவே நீங்கள் ஆல்ரெடி வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சுப்பாங்க, ஓகேங்களா. அதே மாதிரி நிறைய பேர் வந்து உங்களோட டாஸ்க்கை வந்து தப்பாக பண்ணுறீங்க, செக் பண்ணி பார்த்ததில் நீங்கள் தப்பாக பண்ணுறீங்க. அதே மாதிரி போஸ்ட்டு வந்து முழுசாக தெரியல, நீங்கள் போடுற அந்த போஸ்ட் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இல்லை சேட்டாக இருக்கட்டும், இதில் நீங்கள் போடுற போஸ்ட்டோட அந்த இமேஜ் வந்து தெளிவாக தெரியல அப்படின்னு வந்து சார் சொல்லியிருந்தாங்க. அது எப்படி மைக்ரோ டாஸ்க் பண்ணுறது அப்படின்னு நான் தெளிவாக நாளைக்கு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன், ஓகேங்களா. அதை எப்படி போஸ்ட்டு போடுறது, அதுக்கு எப்படி கீவேர்ட்ஸ் கொடுக்கறது, அதே மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத போஸ்ட்டை எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்னு எல்லா டீட்டெயிலையும் நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நாளைக்கு அந்த வீடியோ என்னோடய சேனலில் நான் போடுவேன். மைக்ரோ டாஸ்கில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து மோஸ்ட் அந்த வீடியோவை பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நான் எஸ்பிஓவில் வந்திருக்கிற அப்டேட்டை வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மைக்ரோ டாஸ்கில் 2 வீக்ஸ்க்கு ஒருக்க நம்ம பண்ணுற அந்த டாஸ்க் வந்து சில சேஞ்சஸ் பண்ணுவாங்க. அது என்ன எப்படின்னு அடிக்கடி நீங்கள் டாஸ்க் பண்ணும்போது உங்களோட போர்ட்டலில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டாஸ்க் பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருக்கும். அதே மாதிரி என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதை வந்து எஸ்பிஓ பார்த்துப்பாங்க. அதனால எஸ்பிஓ மேலே ட்ரஸ்டபுளாக இருக்கிற மெம்பர்ஸ் வந்து பேனிக் ஆகாதீங்க. எந்த ஒரு நிலைமையிலையும் நீங்கள் கடுமையாக நின்று அதுக்காக போராடினீங்களா அது உங்களுக்கு கிடைக்கும். அது கரெக்டாக இருக்கிற பட்சத்தில், அது கரெக்டான ஒரு தீர்வாக இருக்கிற பட்சத்தில் எஸ்பிஓ கண்டிப்பாக அதை நமக்கு செய்வாங்க. அதனால் மற்றவங்கள பேர்ட் வேர்ட்ஸில் பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை திட்டுறதா இருக்கட்டும், அது மாதிரி யாரும் பண்ணாதீங்க, ஓகேங்களா. நான் முடிஞ்ச அளவுக்கு எஸ்பிஓவில் சொல்லியிருந்த அப்டேட்டை கொடுத்துருந்தேன். அதுலேயும் சிலது நான் வந்து விட்டுருப்பேன். நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது ஏது, நோட்டீஸ் போர்டு, ஓகேங்களா. கண்டிப்பாக நீங்கள் நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் எஸ்பி வர அப்டேட்டை நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சிக்க முடியும். நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ஆளில் போடுங்க. வேறு ஏதாவது நீங்கள் கேட்கணுன்னு நினச்சிங்களா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் போடுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட்